அதனால போர் நிறுத்தலாம் வந்துடும். அதெல்லாம் ஒண்ணு அப்படி உலக போறாங்க ஒன்றிய போறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நிறுத்திக்குவாங்க. திருப்பி அடிச்சாதான் அந்த நாட்டுல இந்த உலகத்துல அதான் நல்லா செய்யறான். ஈரான் திருப்பி அடிக்கிறான், நல்லா அடிக்கிறான். ஈரான் வந்து மத்த முஸ்லீம் நாடு மாதிரி கிடையாது. அதாவது இவன் தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா மற்றவனால கிங்டம் ஸ்டேட்ஸ். எங்கேயும் டெமோக்ரஸி கிடையாது. எங்க டெமோக்ரஸி இருக்குது? எல்லாம் மன்னராட்சி. மன்னராட்சி தான். இந்த பிரின்ஸ் ஆஃப் குவைத் தான் சொல்றாங்க. அப்புறம் இந்த சவுதி இளவரசர் அப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் என்னது இவங்களாம் யாரு? இவங்களாம் மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல அமெரிக்காவை, மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல இஸ்ரேல். ஆனா இவங்க வந்துட்டு அவனோட தழுவிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த முஸ்லீம்களுக்கு ஏற்படைய பிளவு ஷியா சன்னி அப்படின்னு இல்ல. இப்ப அதுவும் நான் நல்லவேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஈரான் வந்து ஷியா, பக்கத்துல இருக்க நாடுகள் எல்லாம் சன்னி. இது ஷியா சன்னி சண்டை, முஸ்லிம் நாடுகளுக்குள்ள உள்ள அந்த பிரிவு சண்டை அப்படிங்கிற மாதிரியும் அந்த சண்டையெல்லாம் ஒரு காலத்துல நடந்து முடிஞ்சிருச்சார்ல. ஆனா அமெரிக்கா அப்படி தோற்றத்தை தருதோ. ஈராக் யாருடைய நாடு? ஈராக் ஷியா. ஆனா அவர் வந்துட்டு சன்னி, சதாம் ஹுசேன். அவர் தான் குவைத்தை பிடிச்சாருன்னு பிரச்சனையாச்சு. ஆமா, குவைத்தை பிடிச்சாருன்னு பிரச்சனையாச்சு. இது பண்ணிட்டாரு அவருடைய ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனெக்ஸ் பண்ண போனாரு, காலி பண்ணிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நாடு அதனுடைய தலையெழுத்து அது தீர்மானிச்சுக்கிட்டோம். நீ வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு நேட்டோல சேர்றதுக்கு எதிர்த்து ரஷ்யா தாக்க போகுது, அவனுக்கு சப்போர்ட் பண்றல. ஏன் பண்ற? ரஷ்யா அவனுடைய கொடுங்கரத்திலிருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு சீனை போடுறது. அப்போ அங்க மட்டும் ஒரு சீனை போடுறது, இங்க மட்டும் வேற மாதிரி பேசுறது. இப்ப அமெரிக்கா ஆதரிக்கிற நாடுகள் எல்லாமே மன்னர் நாடுகள், உண்மையிலே ஜனநாயகம் இல்லாத நாடுகள். அதையெல்லாம் தான் கைக்குள்ள வச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. அவங்ககிட்ட போயிட்டோம்னா எல்லாருக்கும் வந்துட்டு, அதாவது இங்க பிஜேபிக்கு போனா வந்துட்டு வாஷிங் மிஷின் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போனா ஞான ஸ்நானம். அப்ப அங்க உள்ள முஸ்லீம் மன்னர் நாடுகள் அங்க உள்ள முஸ்லீம்களுக்கு சார்பா இருக்க மாட்டான். ஜெயம் சேர்த்தியும் மாத்தணும். அங்க வேற ஒரு தலைமையை கொண்டு வந்துடணும். தலைமையை கொண்டு வந்துட்டோம்னா என்னது, ஆனா பொம்மையா வச்சுக்கணும். இவர் எண்ணெயை விற்பாரு, எரிவாயு விற்பாரு, குதிரை ஃபுல்லா முழுங்குவார். இவர் முழுங்குவார், அமெரிக்கா முழுங்குவார். இவருடைய பொருளாதார பலவீனத்தை இப்படி ஒண்ணு பண்ணுவான். இதுல இருந்து எடுத்து காப்பாற்றுவான். இப்ப என்ன பண்ணா வெனிசுலால அதே தான் இங்கேயும் பண்ணுவான். சரி, இந்த பக்கத்துல இருக்க இந்த வளைகுடா நாடுகள், இந்த 7 சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், சரி ஈரான் வந்து பக்கம் நியாயம் இருக்கு. மதம்ங்கிறத விடுங்க, மதம் பார்த்தாலும் அவன் ஈரானை தான் ஆதரிக்கணும். மத அடிப்புல ஆதரிக்க கூடாதுங்கிறதா நம்ம இதுவும் கூட. நியாயத்தின்படி கூட ஆதரிக்க மாட்டான். அமெரிக்கா நம்மளை அழிக்க பாக்குறான். அவன் நம்மள எல்லாம் இன்டர்னலா அந்த மக்களுடைய எழுச்சி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னோம்னா தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய உதவி வேணும்னு நினைக்கிறான்.